கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நம்ம போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஆர்சிபி பத்தி நிறைய போட்டாச்சு. சிஎஸ்கே உடைய ரிலீஸ் பிளேயர்ஸை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரிலீஸ் பிளேயர்ஸை பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுவோம். ஆனா இந்த 3 குரூசியலான பிளேயர்ஸ் வெளியில போயிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே நினைச்சாலும் திரும்பி வாங்குறது ரொம்ப கஷ்டம். கடல்ல ஊத்துன தண்ணி மாதிரி தான், திரும்பி ஃபைன் பண்ணவே முடியாது. இந்த சுச்சுவேஷனை சிஎஸ்கே எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? இவங்க 3 பேரையும் திரும்பி வாங்க முடியுமா, இல்ல அக்ஷனுக்கு போக போறாங்களா, என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல பார்க்கலாதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே வந்து செய்யணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பல வீடியோல நம்ம பேசியாச்சு. வளவலன்னு அப்ஷன்ல இவ்வளவு பேர் ரீடைன் அதெல்லாம் சொல்ல வேணாம். ஜஸ்ட் 5 பேர் ரீடைன், அது போக ஒரு ஆர்டிஎம். இதுதான் மொத்த கான்செப்டே. இதைத்தான் மீதி இருக்கக்கூடிய 10 டீமும் வந்துட்டு ஃபாலோ பண்ண போறாங்க. சிஎஸ்கேக்கும் விதி விலக்கு அல்ல. சிஎஸ்கே உடைய 5 ரீடைன் யாரா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்பர் 1 ருத்ராஜ் கைக்வாட். அவரை தாண்டி வேற யாரும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. அண்ட் நம்பர் 2 டெவான் கான்வே. டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ரச்சின் ரவீந்திரா இல்லையா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, டேரியல் மிச்சர்லாம் இருக்கும்போது ஏன் டெவான் கான்வே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு மிஸ்டர் கன்சிஸ்டன்ட், நீட்டா ஆடிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நடந்த டோர்னமெண்ட்ல ஃபைனல் வரைக்கும் போனாங்க, அதுலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் ப்ராப்ளம் இருக்கு, பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஒவ்வொரு ட்ராக்குக்கு தகுந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்புக்கு தகுந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அதாவது ஒரு பார்ட்னர் தடால் புடால் அடிச்சா இங்க பொறுமையா ஆடிதான் ஆகணும். ஸோ அதே மாதிரிதான் ஒரு நல்ல ரோலை எடுத்து ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அதனாலதான் சிஎஸ்கே போன தடவை நீ சீசன் ஃபுல்லா விளையாடாட்டியும் பரவாயில்ல, உன்ன நாங்க அப்ஷனுக்கோ இல்ல வெளியிலயோ விட போறது கிடையாது, அமௌண்ட் கொடுத்து சும்மாவது ரீடைன் பண்ணி வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ மேட்ச் எல்லாம் வந்து கூட பார்த்தாருங்க டெவான் கான்வே. அந்த அளவுக்கு சிஎஸ்கேக்கும் டெவான் கான்வேக்கு உள்ள கனெக்ஷன் அப்படிங்கிறது வேற லெவல். அவங்க விடவும் மாட்டாங்க. ஸோ அவங்க கச்சிதமா அவங்களுடைய 2 ஓப்பனிங் பார்ட்னர்ஸை வந்துட்டு ரீடைன் பண்ணிட்டாங்க. ருத்ராஜ் ஒன்று, டெவான் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் பத்திரானா, ஸோ நல்ல ஒரு டெட் பவுலரையும் ரீடைன் பண்ணிட்டாங்க. ஸோ அது போக நம்ம ரவீந்திர சிங் ஜடேஜா அவரையும் ரீடைன் பண்ணிட்டாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 பிளேயர் யாராவது, அதாவது ஒரு 5ஆம் நம்பர் இடத்துக்கு யார் வர போறா, அது போக ஆர்டிஎம் யாரு அப்படிங்கிற மாதிரி. அது போக மீதி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அன்கேப்டு பிளேயருக்கு தனி ஸ்லாட் இருந்தனா தல தோனியை அதுல ரீடைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே ரீடைன் பண்ணிடுவாங்க. சிவம் துபேவை ஆப்ஷன்ல விட்டுருவாங்க. ஏன்னா ஆப்ஷன்ல விட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஆர்டிஎம் இருக்கு இல்லையா, ஆர்டிஎம் போட்டு சிவம் துபேவை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல பிளான் இருக்கு. ஸோ என்னதான் நீங்க கால்குலேஷன் போட்டாலும் இந்த 6 பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ரச்சின் ரவீந்திரா, ஒரு டேரியல் மிச்சல், அதை தாண்டி வந்துட்டு ரொம்ப முக்கியமா மிச்சல் சாண்டனர், மொயின் அலி, இவங்க 4 பேரையும் ரீடைன் பண்ண முடியாது. இதை பத்தின பேச்சு தான் அதிகமா போயிட்டு இருக்கு. ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே உடைய ஃபியூச்சருங்க. 1 டவுன் பொசிஷன்ல நல்லா ஆடக்கூடிய ஆள், இல்ல ஓப்பனிங்லயும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் அவருக்கு சரியா போல. முதல் மேட்ச் நல்லா படிச்சுன்னு அடிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு 2 மேட்ச் வந்துட்டு சேம் பேட்டர்ன் போட்ட மாதிரி ஒரே திசையில் அடிச்சு அவுட் ஆனாரு. 2-3 மேட்ச் அதுக்கப்புறம் பெஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1 டவுன்ல விட்டாங்க. ஸோ ஃபைனல் மேட்ச் நல்லா ஆடி கொடுத்துட்டு இருந்தாருங்க. ஸோ உண்மையாலுமே அந்த மேட்ச் அவர் இருந்து தான் முடிச்சு கொடுத்துருக்கிற வேண்டிய மேட்ச். ஒரு ஆர்சிபி கூட தேவையில்லாத ரன் அவுட் அப்படிங்கிறதுனால வெளியில போயிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ரச்சின் ரவீந்திராவுடைய கான்ட்ரிபியூஷன் நல்லாவே இருந்துட்டு இருந்துச்சு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி அவரை ஆக்ஷன்ல தான் எடுக்க முடியும், ஆக்ஷன்ல விட்டுதான் ஆகணும். 5 பேர் அது போக ஒரு 6 டீம் அப்படின்னா இந்த ஒரு 6 பிளேயருக்கு தான் போறக்கான சான்ஸ் இருக்கு. ரச்சின் ரவீந்திரா அதுக்குள்ள வரமாட்டார். ரொம்ப நல்லா டீப்பா யோசிச்சு டிவான் கான்வே வேண்டாம், ரச்சின் ரவீந்திரா உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா சிஎஸ்கே அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. கன்சிஸ்டன்ட் தான் ரொம்ப முக்கியம். அவங்களை பொறுத்த வரைக்கும் பவர் ஹிட்டிங்கோ, ஸோ அதை தாண்டி வந்துட்டு ஏஜோ இதெல்லாம் வச்சு பார்க்க மாட்டாங்க. டிவான் கான்வே நெக்ஸ்ட் கண்டிப்பா ஒரு குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துக்காக சிஎஸ்கேல சர்வே பண்ணுவாருங்கிறதுனால கான்வேக்கு தான் போவாங்க. ரச்சின் ரவீந்திரா அவுட். அண்ட் நம்பர் 2 டேரியல் மிச்சல். ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த சீசன்ல மிடில் ஆர்டர்ல முதல் 2-3 மேட்ச் என்னையா கட்ட போட்டு ஆடிட்டு இருக்க, டமால் டுமில் நடிப்ப அப்படின்னு பார்த்தோம்னா தான் கேள்வியாவே இருந்தது. ஆனா இடையில ஏகப்பட்ட மேட்ச் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறக்க அவர் தான் ரீசனா இருந்தாரு. செம்மையா வந்துட்டு கொண்டு போனாரு. 50 பேக் டு பேக் வந்துட்டு அடிச்சாரு. அட் சேம் டைம் நல்ல கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ டேரியல் மிச்சல் ஓகே தான், பட் இருந்தாலும் ரீடைன் லிஸ்ட்ல அவரும் வரமாட்டார். இன்ஃபேக்ட் ஆப்ஷன்லேயே கம்மி பிரைஸுக்கு 1 கோடி 2 கோடியில் கிடைச்சா ரீடைன் பண்ணுவாங்க. அதாவது திருப்பி எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவர் விடுறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தீங்கன்னா டேரியல் மிச்சலுக்கு போவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்பர் 3 ரொம்ப ரொம்ப முக்கியமாக மிச்சல் சாண்டனரை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஒரு பிளேயருங்க. அவருடைய வேல்யூ மேக்ஸிமம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தெரியாம மேக்ஸிமம் பிளேயிங் லெவனில் எடுக்காம போனதுக்கான ரீசன் தீக்ஷனா. ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்பின்னர் இருக்காரு. ஸோ அது போக ஃபாரினர்ஸோட ஸ்லாட் அப்படிங்கிறது ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவருக்கு இடம் கிடைக்காம போச்சு. ஆனால் மேட்ச் நல்லா பண்ணாரு. எஸ்பெஷலி ஆர்சிபி கூட லாஸ்ட் மேட்ச்ல திருப்பினாருங்க. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அந்த ட்ராக் உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு, நல்லா பிஹேவ் பண்ணுச்சு. ஸோ அதில் உண்மையாலுமே ஜட்டு அண்ட் சாண்டனர் அண்ட் விராட் கோலி அந்த ஒரு செம்மையான ஒரு கம்பேரிசன் போயிட்டே இருந்துச்சு. யார் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலா ஒரு விக்கெட்டை வந்துட்டு சாண்டனர் தான் வந்துட்டு தூக்கினாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லாவே பவுலிங் போட்டாரு த்ரூ த எண்ட் வரைக்கும். அப்படிப்பட்ட மிச்சல் சாண்டனரை திருப்பி எடுப்பாங்களான்னு கேட்டா ஆக்ஷன்ல தான் விட போறாங்க. திருப்பி ஒரு 8 கோடி வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் சிஎஸ்கே அவ்வளவு தூரம் போவாங்க நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் கோரை ரீடைன் பண்ணுவாங்க.
இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அவருங்க அதுலயும் விடுறக்கான சான்ஸ் அதிகம். ஏன்னா மற்ற டீம்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக மொயின் அலி. ஸோ தீக்ஷனா ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நம்ம மொயின் அலியை பார்ப்போம். அலிபாயை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் அப்பப்போ பண்ணியிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஒரு 18 பால்ல 30, ஒரு 20 பால்ல 35, இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இன்ஃபேக்ட் ஃபைனல்ல கூட நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஐ மீன் ஃபைனல்னா சிஎஸ்கே விளையாண்ட ஃபைனல் மேட்ச்ல கூட பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஒரு 2-3 சிக்ஸ் விளாசி இருப்பாரு. அவரும் தேவையில்லாத அவுட் அப்படின்னு சொல்லணும். அவரு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிருந்தா கூட மேட்சை கடைசி வரைக்கும் நல்லாவே எடுத்துட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டாகவே போட்டிருக்காரு. 2021 சீசன் மறக்கவே முடியாது, நல்லா பண்ணாரு. 2022 ஒரு டல்லு. ஸோ 23 சீசன் பக்காவா போட்டாரு. 24 ஒரு டல்லு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் அவர் ஆக்ஷன்ல தான் விட்டு ஆகணும். திருப்பி அவங்க ரீடைன் பண்ண மாட்டாங்க. ஸோ மொயின் அலி திரும்பி சிஎஸ்கேக்கு வருவாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி தான். ஸோ ஓவராலா 5 பிளேயர் போக ஒரு ஆர்டிஎம் போக இந்த பிளேயர்ஸ் எல்லாமே சிஎஸ்கேக்கு இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ். அதுல ரொம்ப முக்கியம் ரச்சின் ரவீந்திரா, மொயின் அலி, மிச்சல் சாண்டர். இந்த ஒரு 3 பேர்த்துலையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியம் மிச்சல் சாண்டர் அண்ட் ரச்சின் ரவீந்திரா. ஸோ இதுல யாரை எடுக்க போறாங்க அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆக்ஷன் போனா ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ், மற்ற எந்த பிரான்சைஸ் வேணாலும் ட்ரை பண்றதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிளா இருக்கு. ஸோ நீங்க ஒரு சிஎஸ்கே ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த டாப் 5 ரீடைன் பிளஸ் ஒரு 6 டீம் அது போக ஆக்ஷன்ல வந்தாங்க அப்படின்னா இந்த 4 பேர்ல யார் எடுப்பீங்க? 4 பேரையும் எடுப்பீங்களா? உங்களுடைய தாட்ஸ் என்னமோ தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.